ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சாதி மதம் அற்றவன் அப்படின்ற சான்றிதழ் எனக்கு வேணும் அப்படின்னு நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலுமே தன்னுடைய சாதி பெயரை கொடுத்து சாதி சான்றிதழ் வாங்கி எல்லாத்துக்குமே அது தேவைப்படும். இப்ப நீங்க ஸ்கூல் சேர்க்க போறீங்களா, இல்ல வருமான சான்றிதழ் வேணுமா, உங்களுக்கு என்ன ஒரு சர்டிபிகேட் வேணும்னாலும் இனிஷியலா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படும். ஆனா இவர் நான் சாதி மதம் அற்றவர் அப்படின்ற மாதிரி சான்றிதழ் கேட்டு கோர்ட்ல விண்ணப்பிச்சிருக்காரு. அவருடைய பிறந்த வருடம் 1958 அப்படின்னும், பிறந்த சான்றிதழ்கள் என்கிட்ட எதுவும் கிடையாது. நான் SSLC படிச்சிருக்கேன். ஆனா அந்த சர்டிபிகேட்டும் என்கிட்ட இல்ல. அதனால என்னுடைய சாதி என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லல. என்னுடைய சாதியை நான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் சாதி மதம் அற்றவன் அப்படின்ற சர்டிபிகேட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மனு வழக்கறிஞர் தண்டபாணி அவங்க முன்னிலையில வழக்குக்கு வந்திருக்கு. அவர் பாராட்டி இருக்காரு. ஏன்னா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பெரிய மனசு வேணும். நான் ஒரு ஜாதி மதம் இல்லாதவன், ஜாதி மதத்தை வெறுக்கிறவன், ஜாதி மதம் அற்றவன் சொல்றதுக்கு ஒரு ஒரு பெருந்தன்மையான மனசு வேணும் அப்படின்னு ரொம்பவே அவர் பாராட்டி இருக்காரு. இதற்கான பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த்ல உட்சன் பகத் சிங் இந்த படத்தோடைய படத்திறப்பு விழாவுக்கு அவர் போயிருந்தாரு. அப்படி போயிருக்கும் போது அங்க நான் என்னுடைய பேரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் நாயுடு, நான் தெலுங்கு பையன்தான், நாயுடு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இது மாதிரி பேசுனது கிடையாது. எந்த இடத்துலயுமே உங்களுடைய ஜாதியையோ மதத்தையோ நீங்க குறிப்பிட்டு சொன்னது கிடையாது. நீங்க பேசுறது நிறைய பேருக்கு புரியாம இருக்கும், நிறைய பேர் ரசிப்பாங்க உங்களுடைய பேச்சு. ஆனா ஜாதியை பத்தி நீங்க அங்க போய் பேசுறீங்க. ஏன்னா நீங்க தெலுங்கு ஆளுங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்கு பட வாய்ப்பு வரும், வசதி வாய்ப்புகள் வரும், சலுகைகள் கிடைக்கும்ன்றதுனால நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அவருடைய ரசிகர்களே அவர் அடிச்சாங்க. ஆனா அவர் அதுக்குனால சாதி மதம் மற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா, இல்ல உண்மையாவே மனசு வாங்கியிருக்காரா அப்படின்றது தெரியல. இனிஷியலா அவரு வேளச்சேரியில உள்ள வட்டாட்சியர்கிட்ட தான் மனு கொடுத்திருக்காரு. அதற்கப்புறம் அவருடைய வீடு இருக்கிற அந்த லிமிடேஷன் சோழிங்கநல்லூர்ன்றதுனால மனு அங்க மாறி இருக்கு. அதற்கப்புறம் இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. அங்கதான் வழக்கறிஞர் தண்டபாணி இந்த கேஸ விசாரிச்சு இப்ப தேர்தல் வேலைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளி வச்சிருக்காரு. ஏப்ரல் 29ஆம் தேதி விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஜாதி மதர் அற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட் அவருக்கு கிடைச்சிடும். இதை பார்த்துட்டா ரசிகர்கள் நிறைய பேர் அவரை பின்பற்றி இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது ட்ரெண்டா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.